கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 115 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். சில எபிசோட்ஸ் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பத்தி ஜீசஸ் கிரைஸ்ட் அவரே அதை பத்தி நிறைய ஊமைகள் சொல்லி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம், பிதாவின் சித்தம் என்னன்றத விளக்கமா சொல்றாரு. அது நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக நிறைய வசனங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். கண்டினியூ பண்ணுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. கள்ளத்தரிக்கதரிசி அவங்க ஆட்டுத்தோலை போட்டு கொண்டு வந்து உங்களை வஞ்சிப்பாங்க. அவங்க ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள், அவங்க உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். என் பேரை சொல்லி நான் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய அதை பற்றி நம்ம பேசணும். அதாவது பகுத்து அறியணுன்றதை சொல்றாரு. நீங்கள் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பகுத்து அறியணும். நம்ம யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கணுன்றது இல்லை. அப்படி நிறைய ஆண்டவர் பேசினார். பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வாசலை பற்றியும் சொல்றாரு. இடுக்கமான வாசல் உட்பிரவேசியுங்கள். ஏன்னா நல்லதெல்லாமே கஷ்டம்தான், அதே தான். கெட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. கேட்டுக்கு போகிற வாசல் அகலமும் வாசல் விரிவுமாக இருக்குது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் வசனம். 3ஆம் மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தொழிலை சும்மா நிற்க வேறு சிலரை கண்டு, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். 5. மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 16ஆம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்க வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல்போது இங்கே சும்மா நிற்கிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவரை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள் என்றான். இப்படியே பாருங்க, காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் ஒரு டைமும் போய் திராட்சை தோட்டத்தில், அவரோட திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு கூப்பிட்டு அனுப்புறார். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 10ஆம் வசனம். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீண்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களுக்கு சமமாக்கினீர் என்று முறுமுறுத்தார்கள். 13ஆம் வசனம். அவர்கள் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னோட நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனை இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். ஏன்னா அவரு அவனுக்கு என்ன கூலி பேசினா அதை கொடுத்துட்டார். இவங்களுக்கு பேசுற கூலி அவங்க கொடுத்தார். அவங்களுக்கு நீ உன்னோட நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்த போல பிந்தி வந்தவனை இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். 15. என்னுடைய என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரனா இருக்கபடியால் நீ வன்கண்ணா இருக்கலாமா என்றான். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி ஊமையா சொல்றார். வீட்டு எஜமானுடைய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. அதாவது இதுல பாருங்க, மார்னிங் வந்தவங்களுக்கு அதே கூலி, அதுக்கப்புறம் பகலில் வந்தவங்களுக்கு அதே கூலி, ஈவினிங் வந்தவங்களுக்கு அதே கூலி, கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சாங்க அதே கூலி. அப்போ மார்னிங்லேருந்து செஞ்சவங்க கேட்குறாங்க, நாங்கள் மார்னிங்லேருந்து வேலை செஞ்சோம், எங்களுக்கு இதே கூலி. ஆமாம், அவங்களுக்கு அந்த கூலி தானே அவர் பேசினார். அவங்க கேட்குறபடி அது நியாயம். ஆனால் அவங்க பேசுனது என்ன? ஒரு பணம். அந்த ஒரு பணத்துக்கு சம்மதிச்சு அவங்க செய்கிறாங்க. பின்னாடி அவங்களுக்கு கொடுக்குறது அவர் இஷ்டம் தானே. என்னோட பணத்தை நான் தாராளமாக கொடுக்க மனம் இறங்கும் போது நீயே வன்கண்ணனா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார். அப்புறம் 16. இவ்விதமா பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆதியிலேருந்து நான் கிறிஸ்தவனா இருக்கேன், இத்தனை வருஷம் ஆண்டவரோட வேத வசனம் வாசிக்கிறேன், உபவாசம் இருக்கேன், இப்படியெல்லாம் சொல்றவங்களுக்கு தான் இது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நீங்க நான் பர்ஃபெக்ட் என்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லி நிற்க முடியாது. ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அந்த காலத்துல இருந்து இருக்கும், நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு வரோம். அதான் இன்னொருத்தன் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், நல்ல போதகரேன்னு சொல்லிட்டு எல்லா கற்பனையும் நான் கை கொண்டிருக்கேன், போய் உன் சொத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்ன பிறகு அவன் போயிடுறான். ஏன்னா ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம். அது குறையே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்றது ஒருத்தரும் இல்லை. ஆனா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இப்படிதான், அவன மாதிரிதான், நான் பர்ஃபெக்ட், நான்
எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம தேவாலயத்துக்கு போறேன், வசனம் கேட்கிறேன், காலையில் அதிகாலையில ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கேன், இப்படி வந்து அவங்களோட பெருமைங்களை, ஆனா அவங்க செய்யற தவறுகள் அவங்க கண்ணுக்கே தெரியாது பாருங்க, அவங்க இருதயத்துக்கும் எட்டாது. எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு செஞ்சா கூட அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. ஆனா மத்தவங்க பாருங்க, மத்தவங்க இன்னொருத்தவங்க பின்னாடி வந்தவங்களுக்கு இவ்வளவு கூலி நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு இவங்க கேட்கறாங்க. இதுதான் இந்த உலகம், அப்படிதான் பாருங்க. எல்லாம் சரியா நடக்கணும். அதே சமயத்துல மத்தவங்களுக்கு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தயாளமா இறங்கும் போது இவங்க வந்து அது பொறுக்க முடியல பாருங்க. யார் நம்மள பர்ஃபெக்ட் நினைச்சு போய் நின்னா அதை ஆண்டவர் சொல்லணும். நீங்க பர்ஃபெக்ட்ல இருதயத்தை பார்க்கக்கூடியவர், உங்க எல்லா செயல்களையும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அறிந்தவர் அவர் தான் வந்து நம்ம பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்க கூடியவர். போய் முந்தினோர் முந்தினோரையும் சொல்றாரு இல்லையா ஆண்டவர். அதுக்கு ஒரு வசனம் பார்ப்போம். லூக்கா 23:39 வசனத்தில் பார்ப்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட இருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒருத்தன், 2 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் சிலுவையில், இவங்க ஆண்டவரை மாதிரி. ஆனா இவர் வந்து ஒரு குற்றமும் செய்யாதவர். அவங்க வந்து எல்லா குற்றங்களையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த தண்டனைக்கு வந்து அவங்க ஏத்தவங்க, அந்த தண்டனைக்கும் மேலான தண்டனை கூட அவங்களுக்கு கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு குற்றங்கள் செஞ்சவங்க அவங்க. 40 மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும், அதான் மரணாக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் சொல்றாரு. தேவனுக்கு பயப்படுவது இல்லையோ, ஆண்டவர் தேவன்றதை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. இவர் தான் தேவன்றதை, தேவனுக்கு பயப்படுவது இல்லையோ, தேவன்றதை சொல்றான் அவன். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவன் குற்றத்தை ஒத்துட்டு நம்ம செஞ்சதுக்கு நம்ம தண்டனை கிடைக்குது நம்மளுக்கு. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கழிந்து கொண்டு, நம்ம செஞ்ச குற்றத்துக்கு தான் நம்ம இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். இவரோ தகாதொன்று எந்த தவறும் செய்யலையே, இவர் தவறு செய்யாதவராச்சே அப்படின்னு சொல்லி அவனை கழிந்து கொண்டு அடுத்து சொல்றான் பாருங்க 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆண்டவரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. இவர் தான் சிலுவையில் அறியப்பட்டு எல்லாரும் சொல்றாங்க, நீ வந்து இவனே சொல்றான் பாருங்க, இன்னொரு குற்றவாளியே, நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். எல்லாருமே அவரை இகழ்ந்துதான் அவர் போறவங்க வரவங்க எல்லாருமே, அந்த பரிசேயரோ மத்த சதுசேயர் இவங்க எல்லாம் வந்து ஏளனம் பண்றாங்க அவரை. இவனும் குற்றம் செஞ்சவன், அதையும் ஒத்துக்கிறான் பாருங்க, சரண்டராய் ஒத்துக்கிறான். குற்றம் செஞ்சுட்டேன்றத சொல்றான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நம்ம செஞ்ச குற்றத்துக்கு நம்மள தண்டனை கிடைக்குது. ஆனா இவர் ஒரு குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, அப்பதான் நீர் உம்முடைய ராஜ்யத்திலே, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, இயேசு அந்த மரண தருவாயில் இருக்கும்போது கூட, சிலுவையில மரண தருவாயில் இருக்காரு. அப்ப சொல்றாரு பாருங்க 43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அதான் பாருங்க, ரட்சிக்கப்படுறான். அதாவது எத்தனையோ வருஷம் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், உபவாசம் இருந்தேன், நான் ஆதி கிறிஸ்தவன், பிறப்பில கிறிஸ்தவன், எங்க மூதாதையர்கள் எல்லாமே கிறிஸ்தவங்க தான், நாங்க இந்த வம்சத்துல வந்தோம் இப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க ஒரு பக்கம். ஆனா இவன் பாருங்க, அந்த ஒரு நிமிஷத்துல ஆண்டவரை வந்து இவர்தான் ஆண்டவர், இவர்தான் பரலோகத்துக்கு போற வழின்னு தெரிஞ்சு தண்டனை கிடைக்குது. அவன் எப்படியும் மரணம் கிடைக்குது, மரணத்திலிருந்து அவனை காப்பாற்ற சொல்லல. அவன், ஆண்டவரே இந்த மரணத்திலிருந்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்கல. இன்னொருத்தன் சொல்றான், கிறிஸ்துவானால் உங்களையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்ள அவன் சொல்றது இந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற சொல்றான். இந்த மரண தண்டனை காப்பாத்தி எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா எவ்வளவு அதிசயம் செஞ்சவராச்சே, அதனால அவன் அப்படி சொல்றான். கிறிஸ்துவானால் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் அவன். ஆனா இவர் தான் கிறிஸ்துன்றத, தேவனுக்கு பயப்படுவது இல்லையோ அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இங்கதான் நம்ம தண்டனை, நம்ம மரண தண்டனை, நம்ம மரணம் நிச்சயம் நமக்கு, ஆனா பரலோக ராஜ்யம். அப்பதான் சொல்றான் பாருங்க, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இவர் தான் வழி, இவர் மூலமா தான் நம்ம ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம எவ்வளவு குற்றங்கள் கொலைபாதக செயலாம் செஞ்சு இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். இந்த ஆக்கினை தீர்ப்பு நம்மளுக்கு தகுதியானது தான் சொல்றான். இதுதான் பாருங்க, பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும்ன்றதுக்கு உண்டான விளக்கம் ஆண்டவரே சொல்றாரு. இது நடக்குது, சிலுவையில மரண தருவாயில் இருக்கும்போது நடந்த விஷயம் இது. ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான் ஆண்டவரால. ஆண்டவர் வந்து பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அதான் கிருபை அளிக்கிறார். கிருபை பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை. பரலோக ராஜ்யத்துக்கு அவனை நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லிட்டார். பரலோக ராஜ்யத்துக்கு கண்டிப்பா அவனுக்கு நிச்சயம் உண்டு வழி. பரலோக ராஜ்யத்தோட வழி நான் தான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவனை சூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவன் எல்லாத்தையும், மரணாக்கினை கூட எனக்கு பரவாயில்ல, இந்த மரணாக்கினை நான் செஞ்சதுக்கு சரி, எனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் வேணும்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் அவனுக்கு இறங்குறார். இதுதான் நடக்குது.
இதான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு மனமிறங்கும், நான் பாவம் செஞ்சு என் வாழ்க்கையில வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அவர் கையில மனம் திரும்பி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் விளக்கம் சொல்லியிருக்காரு, அவர் கற்பனையில கைகொள்ள சொல்றார். முக்கியமா சொல்றது பிரதான கற்பனை, முதல்ல ஆண்டவரை துதிக்கணும், ரெண்டாவது பிறரை நேசிக்கணும். இந்த ரெண்டு தான் முக்கியமா சொல்றாரு எல்லா இடத்துலயும். இதை நம்ம கை கொண்டு பிறரை நேசிச்சு ஆண்டவர் தர சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்படுறது மட்டும் இல்ல, இந்த பூலோக ராஜ்யத்திலும் நாம ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தோட வாழும்படி ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நினைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.